السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனுடைய திருநாமத்தை கூறி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே இறை தூதர் எம்பெருமானார் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்வை, வரலாற்றை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கிற நம் யாவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய நற்பாக்கியத்திற்குரிய நன்மக்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை நிறைவான ஆரோக்கியத்தையும், மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்புதுயரங்களையும், கடன் பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நிம்மதியான மன நிறைவான வாழ்வை நம் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. உலகை விட்டு நம்முடைய மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம் யாவரையும் அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, இந்த ரபியுல் அவ்வல் தொடர் சொற்பொழிவின் 4வது நாள் இன்று அண்ணலே என் ஆருயிரே என்கின்ற தலைப்பிலே சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அல் குர்ஆனிலே வல்ல அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான்: அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி யார் என்றால் மூமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் சொல்லக்கூடிய வழக்கம் ஒன்று உண்டு: எம் உயிரிலும் மேலான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்று. இது திருக்குர்ஆனுடைய கருத்து. இது மூமின்களின் உயிரை விட மேலானவர்கள் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படுகிறதா? உள்ளபடியே நாம் நம்மை நேசிப்பதை விட நம் நாயகத்தை உள்ளார்ந்த உணர்வோடு நேசிக்கிறோமா என்பதுதான் இந்த தலைப்பினுடைய முக்கிய அம்சம். உலகில் ஆசாபாசங்கள் நிறைய இருக்கிறது. அல் குர்ஆன் சொல்லுகிறது: ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத். மனிதர்களுக்கு உலகத்தினுடைய ஆசாபாசங்களை அலங்காரமாக அல்லாஹ் காட்டியிருக்கிறான். இயற்கையாக சில விஷயங்களின் மீது நமக்கு பிரியம் உண்டு. நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பன், நாம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், நாம் கட்டிக்கொண்ட கணவன்மார்கள், மனைவிமார்கள், நாம் செய்யக்கூடிய வியாபாரம், நாம் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள், இதிலெல்லாம் நமக்கு பிரியம் இருக்கும். இல்லாமல் அதை செய்ய முடியாது. ஆனால் அதே பிரியம் நம்மை மூழ்கடித்து நாயகத்தின் பிரியத்தை விட தடுத்து விடக்கூடாது. அல் குர்ஆன் எச்சரிக்கிறது பாருங்கள்: குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகின் தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி வ ஜிஹாதின் ஃபீ சபீலி ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹ். நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள்,
நீங்கள் பெற்றெடுத்த உங்களை பெற்ற தாய் தகப்பன், நீங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், நீங்கள் மணமுடித்து கொண்ட மனைவிமார்கள், உங்கள் உறவுகள், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள், பொருளாதாரங்கள், நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரங்கள், நீங்கள் வசிக்கக்கூடிய வசிப்பிடங்கள், இதுவெல்லாம் அல்லாவை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை விடவும் உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான். மேலே சொன்ன இந்த பட்டியலில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு அல்லாவை விட அல்லாவின் தூதரை விட உச்சகட்டமான பிரியத்தை தருவதாக இருந்தால், அவனுடைய பாதையிலே தியாகம் செய்வதை விட உங்களுக்கு இது பிரியத்தை தந்தால், ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வேதனையை நீங்கள் எதிர்பார்க்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அன்பு சகோதரர்களே, இயற்கையாக நமக்கு சிலதின் மீது பிரியம் இருக்கிறது. ஆனால் கட்டாயம் இருக்க வேண்டும் என்கின்ற பிரியம் நபி பிரியம், நபி நேசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், லா யூமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் எப்பொழுது பரிபூரணமான மூமினாக ஆகுவார், 100% எப்போ ஒருத்தர் பிரியமானவராக உண்மையான இறை விசுவாசியாக மாறுவார் என்றால், நான் அவரிடத்திலே அவருடைய பிள்ளைகளை விட, அவருடைய பெற்றோர்களை விட, அவருடைய மனைவி மக்களை விட, ஏன் ஒருபடி மேலேறி பெருமானா சொன்னார்கள், அவரை விட, அவர் உயிரை விட நான் பிரியமாக ஆகும் வரை அவர் முழுமை பெற்ற மூமினாக மாறமாட்டார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பர்களே, உலகத்திலே பல விஷயங்களை நேசிக்கிறோம், பல நேரங்களில் அதுவே நம்மை காலை வாரி விட்டுவிடும் இல்லையா? உலகத்தில் சில விஷயத்தின் மீது அளவு கடந்து நேசம் வைத்திருக்கிறோம், பாசம் வைத்திருக்கிறோம், தப்பு என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில நேரங்களில் அதுவே நம்மை கவிழ்த்து விடுகிறது. ஆனால் நாயகத்தின் நேசம் இருக்கிறதே நம்மை கரை சேர்க்கும் நாளை மறுமையிலே. அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நபியின் மீது நாம் வைத்த முஹப்பத்து தான் நம்மை கரை சேர்த்து அல்லாஹ்வின் உயர்தரமான ரிதுவான் என்கின்ற பொருத்தத்தை பெறச் செய்யும். வழமையாக நான் சொல்வதுண்டு, ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தாராம். அந்த மன்னர் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செஞ்சாராம். என்ன செஞ்சாராம்? ஒரு பெரிய குளம், அந்த குளத்தில் குதித்து நீச்சல் அடித்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும். இதை யார் பெர்ஃபெக்டாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு 3 பரிசில் என்ன கேட்டாலும் கொடுக்கலாம். ஒன்று 100 ஏக்கர் நிலம் தரலாம். அது வேண்டான்னு சொன்னார்னா 100 பவுன் தங்கம் கொடுக்கலாம். இதுவும் வேண்டான்னு சொன்னார்னா, நான் பெத்த பிள்ளை, மன்னர் சொல்கிறார், நான் பெத்த புள்ள பெண் பிள்ளையை அவருக்கு நிக்கா செஞ்சு கொடுத்து என்னுடைய மருமகனாக ஆக்கிக்கலாம். இந்த 3ல் அவர் விருப்பப்படுற விஷயத்தை நான் கொடுத்துடலாம் அப்படின்னு மன்னர் அறிவிப்பு செஞ்சார். ஊரில் உள்ள இளவட்ட பசங்கள்லாம் எல்லாம் அந்த குறிப்பிட்ட டேட்டில் முட்டி மோதிட்டு நான் நீ என்று போட்டியோடு இருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நாளும் வந்துச்சு, நேரமும் வந்துச்சு. மன்னர் உப்பரிகையில் ஏறி உட்கார்ந்தார். ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளவட்ட பிள்ளைகள்லாம் பார்த்தார். ரொம்ப அவருக்கு சந்தோஷமாக தாங்கலை. எத்தனை பேர் வீரர்கள் அதை பார்க்க போகிறோன்ற எண்ணத்தில் பார்த்தா எல்லாம் முட்டி மோதிட்டு நானா நீயான் இருக்குது. கடைசியில் மன்னர் ஒரு அறிவிப்பு செஞ்சார். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த குளம் சாதாரண குளம் இல்லை, இதில் நிறைய பூச்சிக்கொட்டைகள்லாம் கிடக்குது. பாம்பு இருக்குது, தேள் இருக்குது, முதலை இருக்குது, விஷ ஜந்துக்கள் எல்லாமே இதில் கிடக்குது. உங்களில் யாருக்கு உயிர் மீது பயம் இல்லையோ தாராளமாக குதிக்கலாம். நான் சொன்ன வாக்கிலேருந்து மீற மாட்டேன். 3ல் நிச்சயம் ஏதாவது ஒன்று கிடைக்கும். முட்டி மோதிட்டு வந்த பிள்ளைகள் எல்லாரும் அப்படி பேக்கில் போயிட்டானே, 4 அடி 10 அடி பின்னாடி போயிட்டான். யார் இதுக்கு ஆசைப்பட்டு உயிரை யார் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி பயந்து எல்லாரும் பின்னாடி போக, மன்னருக்கான சோகம் தாங்கலை. நம்ம ஊரில் நம்ம பேரை காப்பாற்ற உயிர் மீது பயமில்லாத ஒரு ஆள் கூட இல்லையப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தார் பாருங்க. ஒருத்தர் வேகமாக உள்ளே விழுந்தான். விழுந்தது தான் தெரிஞ்சுது. வேகமாக நீச்சல் அடித்தான். அடித்து இந்த கரையிலேருந்து அங்கே அந்த கரையில் போய் ஏறிட்டான். ஊரே கூடி நின்று கை தட்டுது. விவரமான ஆள், ஊர் பேரை காப்பாற்ற ஒருத்தனாவது இருக்கிறான் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம். மன்னருக்கு அதை விட கூட சந்தோஷம். அவரை கூப்பிடுறான்னா மேடைக்கு ஏற்றப்பட்டது. ராஜா, நீ என்ன இப்படி ஒரு உயிர் மீது கொஞ்சமும் பயம் இல்லாமல் எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம், வேகமாக அடிச்சிட்டியடா, உனக்கு என்ன வேணும் கேளு, 100 ஏக்கர் நீ சொல்கிற இடத்துல கை காட்டு, நான் எழுதி கொடுத்துட்றேன், தந்துடட்டுமா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார் வேண்டாம் அப்படின்னாரு. சரி, மன்னர் நினச்சாரு தங்கத்தின் மீது ஆசை போட தெரியுது, பொண்ணை எழுதி தந்துடவா,
எத்தனை பவுன் வேணும்? 100ங்கிறத நீ கேட்டால் 50 சேர்த்தே தந்துடலாம். அவன் சொன்னான் வேண்டாம் அப்படின்னா. சரி, 2 வேண்டான்னா மாப்பிள்ளை ஆகணும்னு ஆசைப்படுறாரு போல தெரியுது. சரி செஞ்சிடலாம். பொண்ணு வேண்டாம், என் பெண்ணை கொடுத்துட்றேன், என்னுடைய மகளை நிக்காஹ் செஞ்சு கொடுத்துட்றேன், கல்யாணம் கட்டிக்கிறியா, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னாரு. அவன் சொன்னான் அதுவும் வேண்டான்ட்டான். மன்னர் சொன்னார் 3 தானையா அறிவிப்பு, 3ல் ஏதாவது ஒன்று தானே சாய்ஸு, நீ விரும்பியதை எடுத்துக்கலாம், 4வது ஒரு ஆப்ஷன் நான் வைக்கவே இல்லைன்னாரு. எனக்கு இந்த 3 வேண்டாம், என்னையை பிடிச்சி எவன் தள்ளி விட்டானோ அவனை மட்டும் கூப்பிடுங்கன்னாரு. நான் ஊரோடி வந்துன்னு வேடிக்கை பார்க்க வந்தேன். என்னையை பிடிச்சி தள்ளி விட்டான், அந்த ஸ்ரீதேவியினுடைய முகத்தை நான் பார்க்கணும், என் மேலே அப்படி என்ன அவனுக்கு கோபம், அதை நான் கேட்கணும், அவனை மட்டும் கூப்பிடுங்கன்னாரா அந்த மனுஷன். அன்பர்களே, பல நேரங்களில் நாம் வைத்திருக்கக்கூடிய நேசம், நாம் ஒருவரின் மீது காட்டக்கூடிய பிரியம், அதுவே நம்மை கவிழ்த்து விடுகிறது, நம்முடைய இரக்கத்திற்கு காரணமாகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது நாம் வைக்கக்கூடிய நேசம் இருக்கிறதே, இந்த உலகத்திலும் நம்மை கரை சேர்க்கும், நாளை மறுமையிலும் நம்மை கரை சேர்க்கும். சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய 2 விஷயத்தை நான் இங்கே கவனப்படுத்துகிறேன். 2 நாள் மதீனா குதூகலப்பட்டது, சந்தோஷப்பட்டது. மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஆனந்த பெருக்கில் இருந்தார்கள். ஃபர்ஸ்ட் டே அது முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள்ளே வந்த நாள். கானல் யௌமுல்லதி தகல ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் லஹு குல்ல ஷை. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, எந்த நாள் மதீனாவுக்குள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் எடுத்து வச்சாங்களோ அந்த நாள் இருக்கிறதே மதீனாவே ஒளி வீசியது, மதீனாவே வெளிச்சம் பெற்றது, எல்லாருக்கும் சந்தோஷம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. இது ஒரு நாள். இன்னொரு நாள் சந்தோஷம் மதீனா மக்களுக்கே, மொத்த மக்களுக்கும் சந்தோஷம். எப்போ தெரியுமா? ஒரு கிராமத்திலிருந்து ஒருவர் வந்தார், ஒரு கிராமத்தை சார்ந்தவர், ஒரு சாதா சீதாவான மனிதர் தான். வந்தவர் நபியிடத்தில் ஒரு கேள்வியை வைத்தார். மத்தஸ்ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் இறை தூதரே, மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று சொல்லுங்கள்னு கேட்டார். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வமா அதத்தலஹா, மறுமை நாள் எப்போ வரும்னு கேட்குறிய தோழர், அதற்கு உங்களிடத்தில் என்ன தயாரிப்பு இருக்குது? மறுமை நாளை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே, உங்கள்ட்ட ஏதாவது சரக்கு இருக்குதா, தயாரிப்பு வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அவர் சொன்னார், மாஅதத்துலஹா மின் கஸீரி ஸௌமின் வலா ஸலாத்தின் வலா ஸதகத்தின் வலாக்கின் உஹிப்புல்லாஹ வ ரசூலஹ். அல்லாஹ்வின் இறை தூதர் அவர்களே, மறுமை நாளைக்கு என்னிடத்திலே நிறைய தொழுகையோ, நிறைய நோம்போ, நிறைய ஜக்காத்து சதக்காவோ என்கிட்ட இல்லை. ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று இருக்குது, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன், கல்பில் ஆழத்திலிருந்து உண்மையாக நேசிக்கிறேன், உண்மையாக பிரியப்படுகிறேன். இந்த ஒன்று மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெருசாக நிறைய தொழுகை, பெருசாக நிறைய ஜக்காத்து சதக்கா, பெருசாக ஹஜ்ஜு உம்ரா இல்லை, இந்த ஒன்று மட்டும் இருக்கின்றது உறுதி. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சொன்னாங்க, கால அன்த மஅமன் நஹப்ப யா அஹீ, என் அருமை தோழரே, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நாளைக்கு நீ சொர்க்கத்தில் இருப்பான்னு நாங்கள் சொல்லலாம். உன்னுடைய உள்ளத்தில் யாருடைய பிரியம் அதிகம் இருக்கிறதோ அவரோடு நாளை சொர்க்கத்தில் இருப்பாய். அனஸ் ரலியல்லாஹு அந்த ஹதீஸை சொல்லும் பொழுது சொன்னாங்க, சொன்னது என்னமோ ஒருத்தருக்கு தான், ஆனால் செய்தி எங்கள் எல்லாத்துக்குமானது. அந்த தோழருக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆனால் செய்தி எல்லோருத்துக்குமானது, எங்களுக்குமானது. ஏன்னா எங்கள்கிட்ட பெரிய பொருளாதார வசதி எங்கள் நிறைய பேர்கிட்ட கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுவிற்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான் செல்வ செழிப்பை. பெரிய பெரிய சஹாபாக்களுக்கு எக்கச்சக்கமான பேருக்கு அல்லாஹ் பணத்தை வாரி கொடுத்திருந்தான், கோரி கொடுத்திருந்தான். எங்களுக்கெல்லாம் பண வசதி இல்லை, பொருளாதாரத்தில் பெரிய லெவல்லலாம் நாங்கள் இல்லை. ஆனால் எங்களிடத்தில் அல்லாஹ்வின் நேசம் இருக்கிறது, அல்லாஹ்வின் ரசூலுடைய நேசம் இருக்கிறது. எங்களுக்கு இந்த ஒன்று போதும், நாளைக்கு நாங்கள் ரசூலுல்லாஹ் கூட சொர்க்கத்தில் இருப்போன்றதுக்கு இந்த ஒன்று போதுன்ற இந்த செய்தி கிடைத்த நாள் இருக்கிறதே, மதீனாவே குதூகலப்பட்டது, மதீனாவே ஆனந்தப்பட்டது. அப்படி ஒரு சந்தோஷத்தை மதீனத்து மக்கள் அதுவரை கண்டதே இல்லை என்று சையதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க. அன்பு சகோதரர்களே, நான் இதற்குத்தான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தையை சொன்னேன், நீங்கள் கவனித்தீர்களா? நாயகத்தின் மீது நாம் வைக்கக்கூடிய நேசம்தான் இந்த உலகத்திலும் நம்மை கரை சேர்க்கும், நாளை மறுமையிலும் நம்மை கரை சேர்க்கும். நீங்கள் என்ன, நான் என்ன?
ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய பொருட்களும் கூட ரசூலுல்லாவை நேசித்ததாக ஹதீஸ் வந்திருக்கிறதே. மெம்பர் படி சாதாரண கட்டை, ரசூலுல்லா அந்த கட்டைக்கு ஒரு கையை சாத்தி வைத்துக்கொண்டு மக்களுக்கு பிரசங்கம் செய்வார்கள். ரசூலுல்லாவுடைய வழக்காது. அந்த கட்டையில் இப்படி சாஞ்சி நிற்பாங்க. இப்போ சஹாபாக்கள் சிலர் பார்த்தாங்க. பார்த்து, நீங்கள் ஒரு கட்டையில் ஏறி நின்று, மிம்பர் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தர்றோம், அதில் ஏறி நின்று நீங்கள் வந்து பிரசங்கம் செய்யலாமா? உங்கள் முகம் எல்லாத்துக்கும் தெரியுமே, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்குமே, நீங்கள் அப்படி செய்யுங்களேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சு கொண்டு வரப்பட்டது, வைத்தார்கள். புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிற செய்தி நான் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லா மெம்பரில் ஏறினாங்க. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், புகாரி ஷரீஃபினுடைய பதிவு, ஒரு குழந்தை தேம்பி தேம்பி அழுதால் எப்படி சத்தம் கேட்குமோ அப்படி சத்தம் கேட்டது மதீனத்து பள்ளியில். நாங்கள் அங்கும் இங்கும் சுற்றி சுற்றி பார்த்தோம், எங்கேருந்து சத்தம் வருது, எந்த குழந்தை அழுகுது, ஏன் இப்படியான அழுக, ஏன் இந்த முனங்கல் சத்தம் எங்கிருந்து வருது என்று எல்லாரும் சுற்றி பார்த்தோம். கடைசியில் அந்த மரக்கட்டையிலிருந்து வெளிப்பட்டது அந்த சத்தம். ரசூல்லா மெம்பரில் இருந்தவங்க கீழே இறங்கி வந்து அந்த மரக்கட்டையை தடவி கொடுத்து, என்ன நான் உன்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டேன், இங்கே தானே நிற்கிறேன், தோழர்கள் விருப்பப்பட்டாங்க, ஒரு மெம்பர் செஞ்சு கொடுத்துருக்காங்க, அதில் ஏறி நிற்கிறேன், உன் மேலே நான் சாயலன்னு நீ வருத்தப்படுறியா, என் கை உன் மேலே பல்லன்னு நீ வந்து சங்கடப்படுறியா, கவலைப்படாத என்று அதை தட்டி கொடுத்ததாக வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு செய்தி சொல்லுவாங்க, அல்லாஹ் நபிமார்களுக்கு என்னென்ன மோஜிசாக்களை எல்லாம் கொடுத்தானோ மொத்த மோஜிசாவையும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த மோஜிசாக்களிலே ஒன்று வஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு மௌத்தா போனவங்களை நான் எழுப்புன்றாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனுடைய வசனம் இது. மௌத்தானவர்களை எழுப்புகிற ஆற்றலை அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மோஜிசாவாக தந்தான். அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு தான் எழுந்தார். பல பேரை எழுப்பி விட்டுருக்காங்க. குர்ஆனுடைய தஃசீரிலே அது சம்பந்தமான விரிவான செய்திகள் பதிவாக இருக்கிறது. இறந்து போனவரை உயிர்ப்பிக்கும் ஆற்றலை மோஜிசாவாக ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் உயிரே இல்லாத மரக்கட்ட இடத்தில் பேசும் ஆற்றலை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். சொல்ல போனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்ததை விட இது மேன்மையானது. அவர் இறந்து போனவரை எழுப்புனாங்க. உயிரே இல்லாத ஒரு பொருள், ஒரு ஜடப்பொருள், ஒரு கட்டை, அதை தட்டிவிட்டு பேசும் அளவுக்கு உண்டான ஆற்றலை அல்லாஹ் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்தான் என்று ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய கருத்தை பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, கட்டைகளும் மரங்களும் நேசித்திருக்கிறது. ஜாஅத் லிதஅவதிஹில் அஷ்ஜாரு சாஜிததன் தம்ஷி இலைஹி அலா சாகிம் பிலா கதமி மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிமி. இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ரசூலுல்லாவின் பேச்சை யாரெல்லாம் கேட்டார், நாயகத்தின் மீது எதற்கெல்லாம் பிரியம் இருந்தது, மரம் நேசித்தது. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, மரம் வந்துச்சு, அப்படியே சஜிதா செய்த அந்த பணிவோடு வந்தது. நபியிடத்தில் வந்து நபியின் தேவை முடிந்து அப்படியே பின்னங்கால் எடுத்து வைத்து இருந்த இடத்திற்கு அந்த மரம் போய் நின்றது என்று ஹஜ்ரத் இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இந்த ஹதீஸினுடைய பதிவு அதை தான், அவர்களுடைய அந்த ஹதீஸினுடைய கருத்தை தான் அப்படியே கவி வரியிலே ஹஜ்ரத் இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி கொண்டு வர்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரம், மட்டை, கற்கள் எல்லாம் நேசித்திருக்கிறது என்றால், உயிருள்ள நாம், அந்த உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம், நாயகத்தின் உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது பேரன்பு கொள்ள வேண்டும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்வோம். எல்லா தரப்பு மக்களும் ரசூலுல்லாஹ்வை நேசித்தாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர, இளைஞர்கள் உட்பட, பெண்கள் உட்பட எல்லா தரப்பு மக்களும் நாயகத்தின் மீது எவ்வளவு காதல் கொண்டிருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, சிறுவர்களின் பிரியத்தை முதலில் பார்ப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களாம் எப்படி இருக்கிறாங்க, பேசி வாங்கி கொடுத்து தப்பிக்க முடியாது தெரியுமா? இன்னைக்குள்ள பிள்ளைகள்ட்ட நிறைய பேர்கிட்ட ஒரு பெரிய ஒரு ரோட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தாராம்மா. போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்கிட்டு ஒரு பையன், நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்க பட்டாம்பூச்சி, அதை பிடிச்சி அந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கிறான். இவர் சொல்லியிருக்கலாம், என்ன சொல்லியிருக்கலாம், பா அதெல்லாம் பண்ணாதப்பா, வாயிலா ஜீவன், அதையே போட்டு பாடாப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். இவர் அவனை பயம்படுத்தணும்னு நினச்சாரு போட தெரியும். ஏய்
என்ன இப்படி போட்டு நீ அந்த பட்டாம்பூச்சியை போட்டு படாப்படுத்துகிற, நீ இந்த மாதிரி செஞ்சன்னா அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருக்குது, அதில் நீ பட்டாம்பூச்சியாக பிறப்ப. இந்த இருக்குல்ல இந்த பட்டாம்பூச்சி மனித ரூபத்தில் வரும், நீ செஞ்சதெல்லாம் அதுவும் உனக்கு பகரமாக செய்யும் அப்படின்னு அந்த பெரியவர் அந்த பையன்கிட்ட சொன்னாராம். அந்த பையன் ரொம்ப கேஷுவலாக பதில் சொன்னானாம். விவரமே தெரியாத தாத்தா அவங்களுக்கு, போன ஜென்மத்தில் நான் பட்டாம்பூச்சியாக இருந்தேன், இந்த பையன் என்னை படாத பாடுபடுத்தினான், அவனை பழி வாங்கத்தான் நான் இன்னைக்கு வந்து மறு உருவம் எடுத்து வந்திருக்கேன் நான். ஐயோ சொன்னதே தப்பாக போச்சுன்னு நினச்சாரா அந்த பெரியவர். அன்பர்களே, சிறுவர்களிடத்திலே பேச்சு கொடுத்தால் தப்பிக்க முடியாது என்கின்ற அளவிற்கு இன்றைய நம்முடைய சிறார்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த சிறுவர்கள் எப்படி இருந்தாங்க, நாயகத்தின் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருந்தார்கள். அத்திபு அவுலாதக்கும் பி சலாசத்தி ஹிசால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு 3 விஷயத்தை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்கன்னாங்க. உங்கள் வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு 3 விஷயத்தை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. ஹுப்ப நபியிக்கும், உங்கள் நபியினுடைய முஹப்பத்தை சொல்லிக் கொடுங்க, உங்கள் நபியினுடைய பிரியத்தை உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வஹுப்ப அஹ்ல பைத்திஹி, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் மீது பிரியம் வைக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் உயர்ந்தவர்கள். தரக்து ஃபீக்கும் அம்ரைன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிடத்தில் நான் 2ஐ விட்டு செல்கிறேன், ஒன்று அல் குர்ஆன், இன்னொன்று என்னுடைய குடும்பத்தினர்கள். இந்த 2ஐயுமே நீங்கள் கண்ணியமாக பார்த்துக்கணும், இந்த 2 இடத்திலும் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ்வின் ரசூலுடைய முஹப்பத்தை சொல்லிக் கொடுங்க, அந்த குடும்பத்தாருடைய முஹப்பத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்க. வகிராஅத்தில் குர்ஆன், குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கு அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த 3மே சிறு பிள்ளைகளாக இருக்கிற பொழுது பெற்றோர்கள் கவனமாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது. இன்னைக்கு யார் யாரெல்லாமோ சொல்லிக் கொடுக்குறோம், எந்தெந்த ஸ்டார்ஸ்களை எல்லாமோ நம்முடைய பிள்ளைகள் கற்று வைத்திருக்கிறார்கள். விளையாட்டு வீரர்களின் பட்டியலே தெரிகிறது, அவனுடைய வம்சமே தெரிகிறது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு எந்த மாதம் என்று கேட்டால் மேலையும் கீழையும் முடிக்கக்கூடியதை பார்க்கிறோம். நாயகத்தினுடைய தகப்பனார் எப்பம்பா இறந்தாங்க, ரசூலுல்லாஹ் எந்த வயதாக இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் இறந்து போனார்கள். மக்காவில் நாயகம் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்கள், மதீனாவில் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்கள், ஹிஜ்ரத் என்றால் என்னையா சொல்லியான்னு கேட்டால் மேலே கீழே பார்க்குறான். நீங்கள் எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தா எங்கள்கிட்ட நீங்கள் பதிலை கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான் போல தெரியுது. அன்பு சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நாயகத்தை சொல்லித்தர வேண்டும். முஹம்மது நபி யார்? ஹதரத் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது கதை சொல்லுவார்கள். என்ன கதை சொல்லுவாங்க? பாட்டி வடை சுட்டுச்சு, ஓனாய் வந்து அந்த வடையை தூக்கிட்டு போயிடுச்சு, இந்த கதையா? இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை, வரலாற்றை, அவர்கள் இந்த ஈமானுக்காக வேண்டி பட்ட சிரமங்களை, துன்பங்களை, எதிர்கொண்ட சவால்களை, என்னென்ன மாதிரியான தியாகங்கள் எல்லாம் மக்காவில் நடந்தது என்பதை ஹதரத் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய பிள்ளைகள் இருவருக்கும் சொல்லிக் கொடுப்பதாக வரலாற்று குறிப்பிருக்கிறது. இப்போ பிள்ளைகளுக்கு அப்படி ஊட்டும் பொழுது உள்ளபடியே அவர்கள் வளர்ந்து ஆளாகிற பொழுது முஹப்பத்துர் ரசூலோடு வாழ்வார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய பிரியம் அவர்களின் உள்ளத்தில் நிறைவாக இருக்கும். பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் ரொம்ப முக்கியமானவங்க. குர்ஆனினுடைய விரிவுரை துறையில் அவங்க ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைய கரண்ட் அப்டேட் என்னன்னா, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய திருக்குர்ஆனினுடைய விரிவுரை இன்னைக்கு வரைய உலக அறிஞர்களால் பார்க்கப்படுகிறது. என்ன விரிவுரை சொன்னாலும் இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய விரிவுரை இப்படி இருக்குன்னு அவங்க நோட் பண்ணாமல் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு குர்ஆனுடைய ஞானம். அல்லாஹும்ம அல்லிமுல் கிதாப் வ ஃபக்கிஹு ஃபித்தீன், ரசூலுல்லாஹ் பிரத்யேகமாக துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த இப்னு அப்பாஸுக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கொடு, மார்க்கத்தின் மிகப்பெரிய விற்பனராக இவரை மாற்றிவிடு. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சின்ன பிள்ளையா இருக்கும்போது துஆ செஞ்சாங்க. ரொம்ப சமயோஜிதமான ஆற்றல் மிக்கவர். சிறு வயதிலேயே ரொம்ப தெளிவான பார்வை, தெளிந்த நீரோடையை போன்று உண்டான அறிவு அவர்களுக்கு இருந்தது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. சுத்தி சபை, ரசூலுக்கு அன்பளிப்பாக ஒன்று வருகிறது, பால். நாயகம் எப்பொழுதுமே குடித்தால் அப்படி தான் மட்டும் குடிச்சிடாம சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அந்த கொடுக்குற வளமை வலதுபுறத்திலிருந்து கொடுப்பார்கள். தனக்கு வலதுபுறத்தில் யார் இருக்கிறாங்களோ ரைட் சைடில் அவங்களுக்கு கொடுத்து அப்படி ஆரம்பிப்பாங்க. அது எல்லாத்துக்கும் வரும். அது ரசூலுல்லாஹ்வுடைய நாவு பட்டதினாலே, கரம் பட்டதினாலே அல்லாஹ் அதிலே பரக்கத் செய்து விடுவான், எல்லாத்துக்கும் கிடைக்கும். இப்போ பாருங்க, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்காங்க, வலது பக்கத்திலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அந்த சபையில் பெரிய பெரிய சஹாபாக்கள், வயதில் பெரியவங்க, அனுபவத்தால் பெரியவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில் பெரியவர்கள், மூத்தவர்கள் எல்லாரும்
லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்காங்க, இடது பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. வலது பக்கத்தில் மொதல் ஆளாக உட்காந்துருக்கிறது ஹஸரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு, சின்ன பிள்ளை, வயசில் ரொம்ப சிறியவர். முறைப்படி இப்னு அப்பாஸுக்கு தான் கொடுக்க வேண்டும். ஆனாலும் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யார் இப்னு அப்பாஸுடைய மகனே அப்துல்லா, எப்பொழுதுமே வலது புறம் தான் கொடுப்பேன், ஆனால் பெரிய பெரிய சஹாபாக்கள் வயசில் மூத்தவங்கள்லாம் இங்கிட்டு உட்காந்துருக்காங்க, நீ அனுமதி கொடுத்தா நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஹஸரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, அத்தஅதனுலி அன் உஅத்திய ஹாஉலாஇல் அஷ்யாக. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இந்த பெரியவர்களுக்கு நான் கொடுக்கட்டுமா, நீ அனுமதி கொடுக்குறாயா? ரசூலுல்லாஹ் இடத்துல இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் லா ஊசிரு பி நஸீபதி மின்கா ஹதா. உங்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த பாக்கியத்துக்கு பல நாள் தவம் கிடக்கிறேன்னா, என்னைக்கு உங்க நாவில் பட்ட பால் என்னுடைய வாயில் முதல்ல படும் அப்படின்னு ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன், யாருக்கும் நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன், இது எனக்கு கிடைத்த பாக்கியம், இதை நான் விட்டுத்தர முடியாத நாயகமே என்றார்கள். ரசூலுல்லாஹ் சிரித்துக்கொண்டே அவரிடத்தில் கொடுத்ததாக வரலாற்று குறிப்பிருக்கிறது. இப்போ அன்பு சகோதரர்களே, பெருமானாரின் மீது சிறுவர்கள் கொண்ட நேசத்தை பாருங்கள், எப்படியெல்லாம் நேசித்திருக்கிறார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அப்பாஸுடைய பிள்ளைகளிலே, அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பிள்ளைகளிலே ஒருவர் குஸம் இப்னு அப்பாஸ், அவருக்கு பெயர் குஸம் இப்னு அப்பாஸ். ரொம்ப சின்ன பிள்ளை, அவர் வயசில் ரொம்ப சிறியவர். ஹாக்கிமிலே இந்த செய்தி வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம் எப்படி இருக்குமோ அப்படியே இருந்தார் குஸம். கான ஷபீஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவின் தோற்றத்தை போன்றே ஒரு தோற்றத்தை அமைப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான், குஸமுக்கு கொடுத்திருந்தான். அதே மாதிரி ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அப்படி தான் இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனார் அபூ தாலிபின் மகனார் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களும் ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்க. எந்த அளவுக்கு என்றால் முஅத்தாவிலே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத் ஆயிட்டாங்க. இந்த செய்தியை சொல்லணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. ரசூலுல்லாவை பார்த்த உடனே ஜாஃபர் ரலியல்லாஹுடைய சின்ன சின்ன பிள்ளைங்க, சின்ன சின்ன விளையாட்டு பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், தங்களுடைய பாமா தான் வர்றாங்க, தன்னுடைய அத்தா தான் வர்றாங்கன்னு சொல்லி ஓடி போய் ரசூலுல்லாவுடைய காலை பிடிச்சு கொண்டு கெட்டி பிடித்து அன்பை தழுவியதாக வரலாற்று குறிப்பிருக்கிற ரசூலுல்லாஹ் அப்படி கண் கலங்கி அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்ததாக வருகிறது. ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்க தோற்றத்தில், நாயகத்தின் தோற்றத்தை அப்படியே கொடுத்திருந்தான் ஜாஃபர் ரலியல்லாஹு அல்லாஹ். அதே போன்று இந்த குஸம் இப்னு அப்பாஸ் இருக்கிறார், இவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்தை போன்றே இருந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய தனிச்சிறப்பில் இன்னொன்று, இந்த உலகத்தில் ரசூலுல்லாவோடு கடைசி இருந்து அந்த தொடர்பை பெற்றவர் குஸம். எப்படி அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். பிரிந்தவுடன் கபரிலே அவர்கள் நல்லடக்கம் செய்யப்படுகிற பொழுது கபரில் இருந்து ஒவ்வொருத்தராக வெளியே வர்றாங்க. ஒவ்வொருத்தராக வந்தாங்க, அலியெல்லாம் இறங்கினாங்க உள்ளார. அவங்கெல்லாம் வெளியே வந்த பின்னாடி கடைசியில் கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ் கூட இருந்து அந்த கபரில் இருந்து நாயகத்துக்கும் தனக்குமான தொடர்பு இதோடு முடிய போகிறது என்பதை அறிந்து கொண்ட குஸம் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கபரையே சுற்றி சுற்றி வந்தார்கள். நாயகத்தினுடைய கபரையே அப்படியே சுற்றி சுற்றி வந்தாங்க. எல்லாரும் ஏறிட்டாங்க. இந்த உலகத்தில் நாயகம் வாழ்ந்து முடிந்து மறுமையின் வாழ்க்கையை துவங்கும் அந்த நிமிட பொழுதில் நபியோடு கடைசி தொடர்பில் இருந்தவர் குஸம் இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய சிறு வயது பிள்ளை. நாயகத்தின் நேசம் எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் இருந்தார், இதை என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த வாய்ப்பு, இதை தவறவிட்டு கூடாது என்ற கருத்தோடு அவர் இருந்திருப்பார் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். பெருமானாரின் மீது சிறுவர்கள் கொண்ட பாசம். ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடிமையாக வாங்கி கொண்டு வரப்பட்டவர், மக்காவின் வீதிகளில் விற்பனை செய்யப்பட்டவர். ஹதீஜா அம்மாவுக்கு கிடைத்தார். ஹதீஜா அம்மா நிக்காவுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துட்டாங்க. சொல்ல போனால் அடிமையை மாதிரி ரசூலுல்லாஹ் வளர்க்கலை, தான் வீட்டு புள்ள மாதிரி வளர்த்தாங்க. ஸெய்த் ரலியல்லாஹு வளர்த்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் ஸெய்த் ரலியல்லாஹு மக்கள் இப்படி பேசினார்கள், ஸெய்த் இப்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி புள்ள ஸெய்து அப்படின்னு அளவுக்கு பேசிட்டாங்க. இப்போ அல்லாஹ் சொன்னான், குர்ஆன் இதை கண்டித்தான், அப்படி சொல்லக்கூடாது. யார் பெற்றவர்களோ அவர்களின் பெயரைத்தான் சொல்ல வேண்டும், வளர்த்தவர்களின் பெயரை எல்லாம் பின்னால் போடக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். இங்கே செய்தி என்னவென்றால், ஸெய்த் இப்னு ஹாரிஸா என்று அவருடைய தகப்பனார் செய்தியை கேள்விப்பட்டு மக்காவுக்கு வந்தார். தான் பிள்ளைய கூட்டு போகலாம், அங்கே அடிமையாக இருக்காருன்னு கேள்விப்பட்டு மக்காவுக்கு வந்தார். செய்தியை கேட்டார், இங்கே இருக்கிறாங்க, முகம்மதோடு இருக்கிறாங்கன்ற செய்தியை கேள்விப்பட்டு நேராக போய், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் செய்கிறோம், எங்கள் பிள்ளைய மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க,
பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில். எத்தனை வருஷம் ஆனாலும் பெத்தவங்க தான். எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் பெத்த மனம் நிச்சயம் அந்த பிள்ளைகளின் மீது ஏக்கமும் பாசமும் அன்பும் அரவணைப்பும் இருந்து கொண்டே தான் இருக்கும். சொன்னாங்க அந்த ஜெயித் ஹாரிசா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த ஷரத்துக்கு நாங்கள் கட்டுப்படுறோம், அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறோம். காசு தரணுமா அல்லது வேறு ஏதாவது செய்யணுமா, எங்கள் பிள்ளைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. ரசூல் சொன்னாங்க, எதுவும் வேண்டாம், நான் இப்போ அவரை கூப்பிடுறேன், உங்களோட வர்றதுன்னு ஒரு விருப்பப்பட்டாருன்னா தாராளமாக கூட்டிகிட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் நான் இங்கேயே இருக்க போகிறேன்னு சொன்னால் அவரை நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அனுப்புனாங்க, எந்த செய்தியும் சொல்லப்படலை, கூப்பிட்டு அனுப்புனாங்க. வந்து நின்னார் ஸைத் இப்னு ஹாரிஸா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பா உன்னை சின்ன பிள்ளையில சில பேர் கடத்தி கொண்டு வந்துட்டாங்க, இங்கே உன்னை உண்மையிலேயே பெற்று வளர்த்து ஆளாக்குனவர் வந்திருக்காரு, உன்னை பெற்றவர் வந்திருக்கிறார், உன்னுடைய தகப்பனார் வந்திருக்கிறார், ஏக்கத்தோடு பாசத்தோடு வந்திருக்கிறார், நீ அவரோட போயிடுறியா? கூப்பிடுறாரு, தன்னுடைய பிள்ளை வேணும்னு கூப்பிடுறாரு, நீ போயிறேன் அப்படின்னாங்க. அதில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் இறை தூதர் அவர்களே, உங்களை விட்டு நான் சலப்பொழுதும் பிரிய மாட்டேன் நபியே. என்னை பெற்றவங்க தான், என்னுடைய தந்தை தான் என்றால் நபியே, எனக்கு உங்களோடு இருந்த இந்த ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகள் இது எனக்கு தொடர வேண்டும் நபியே, என் ஹயாத் முடியும் வரை உங்களோடு நான் வாழ வேண்டும் என்று பிரியப்படுற நபியே. எங்கள் அத்தா அம்மாவோடு நான் போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நாங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹஜ்ரத் ஹாரிஸா விடத்திலே சொன்னார்கள், பார்த்தீங்களா உங்கள் பையன் அவருடைய விருப்பத்தை சொல்லிட்டாரு. உடனே ஹாரிஸா சொன்னார், இனிமேல் நான் கம்பல் பண்ண மாட்டேன், கட்டாயப்படுத்த மாட்டேன், நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்கிட்ட இருந்தால் என் பிள்ளை எப்படி இருப்பாரோ அதை விட 100 மடங்கு அதிகமாக உங்கள்கிட்ட இருப்பார். நான் எப்படி என் பிள்ளையை பார்த்துக்கணும் அதை விட 100 மடங்கு அதிகமாக என் பிள்ளையை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்றத நம்பிக்கையோடு அவர் வார்த்தை எனக்கு சொல்லித் தருகிறது. நான் விட்டு சந்தோஷமாக திரும்பி போகிறேன் என்று ஹாரிஸா போனதாக வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, சிறுவர்களின் பிரியம் நாயகத்தின் மீது எந்த அளவுக்கு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்கள் நேசித்தார்கள், பெண்கள் நேசித்தார்கள். பெண்கள் எவ்வளவு தூரம் பெருமானார் மீது காதல் கொண்டவர்கள் தெரியுமா? ஹதீஸிலே வந்திருக்கிறது, நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்மு அம்மாரான்னு சொல்லுவாங்க. உஹது யுத்த களத்திலே பெருமானாருக்கு அரணாக நின்றவர்கள், ரசூலுல்லாஹ் மீது ஒரு துளி காயம் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சுத்தி ரசூலுல்லாஹ்வை சுத்தி வந்தார்கள். நுசைபா பின்த் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவருடைய 2 பிள்ளைங்க ஹபீப் இப்னு ஸைத், அப்துல்லாஹ் இப்னு ஸைத், இந்த 2 பேர்த்தையும் சொல்லி நபிகளின் மீது துரும்பு பட்டு விடக்கூடாது, ரசூலுல்லாஹ்வை கொல்ல வேண்டும் என்ற தீர்க்கமான திட்டத்தோடு வந்தார்கள் உஹதுக்கு எதிரிகள். ரசூலுல்லாஹ்வின் பல் அங்கேதான் உடைக்கப்பட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் கீறப்பட்டது, ரசூலுல்லாஹ் அணிந்திருந்த அந்த தலையிலே அணிந்திருந்த அந்த கிரீடம் உடைக்கப்பட்டது இல்லையா? ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்கன்ற செய்தி அப்படியே காட்டுத்தீயை போன்று பரப்பப்பட்டது, பொய்யான வதந்தி பரப்பப்பட்டது. இந்த நுசைபா அம்மா சுத்தி வந்து ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்தார்கள். சஹாபாக்கள் சொல்வார்கள், ஹஜ்ரத் நுசைபா அம்மா, இன்ன மகாம உம்மி அம்மாரா அல்யௌம் கைரும் மின் மகாமி ஃபுலானா வ ஃபுலான். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இந்த உஹது களத்திலே இந்த உம்மு அம்மாரா நுசைபா இருக்கிறாங்க, இவங்களுடைய அந்தஸ்து என்னவென்றால் சஹாபாக்கள்ல இன்ன நபர்லாம் செஞ்சதை விட மிகப்பெரிய தியாகத்தை செஞ்சிருக்காங்க, மிகப்பெரிய ரசூலுல்லாஹ்வுக்கு அரணாக இருந்திருக்காங்க. இது எப்படி கிடைத்தது? நாயகத்தின் காதலும் பிரியமும் அவர்களின் ஆள் மனதில் நிரம்பி போனதினால்தான் இப்படியான செயல்பாடுகள் அவர்களிடத்தில் வெளிப்பட்டது. ஒரு அன்சாரி பெண்மணி வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், பல தடவை அந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வதந்தி பரப்பப்பட்டதே, நபி இறந்துட்டாங்கன்ற செய்தி அப்படியே மதீனா வரை போய்விட்டது. மதீனாவிலிருந்து போட்டுக்கொண்ட அந்த பர்தாவை அப்படியே வேகமாக உடுத்தி கொண்டு வேகமாக வர்றாங்க. வர்ற வழியில் ஒவ்வொரு மௌத்தா சொல்லப்படுது. அம்மா, உங்கள் கணவர் இந்த யுத்தத்தில் ஷஹீத் ஆகிட்டாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி எப்படி இருக்காங்க? அடுத்து சொல்லப்பட்டது, உங்களுடைய தகப்பனார் இறந்துட்டாரு, உங்களுடைய பிள்ளைகள் இறந்து விட்டார்கள், உங்களுடைய சகோதரர்கள் இறந்து விட்டார்கள், வரிசையாக அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து ஒவ்வொருவராக ஷஹீதாக்கப்பட்டாங்கன்ற செய்தி அந்த அம்மாவுக்கு சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னா லில்லாஹ் மட்டும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறாங்க, அவங்கள நான் நேரடியாக பார்த்தாதான் எனக்கு இந்த பதட்டம் தீரும் என்று சொல்லிவிட்டு நபியை போய் நேரடியாக பார்த்தார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள்,
குல்லு முசீபத்தின் பஅதக ஜிலலுன் யா நபி அல்லாஹ். அல்லாஹ்வின் திருத்தூதரவர்களே, உங்களை நான் பார்த்து விட்டேன். இந்த நீங்கள் உயிரோடு ஹயாத்தா இருக்கிறீங்கன்ற இந்த செய்தி எனக்கு ஏற்பட்ட எல்லா முசீபத்தையும் அணைச்சிரும். எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் சோதனை வந்தாலும் நீங்கள் ஹயாத்தா இருக்கிறீங்கன்ற இந்த ஒரு ஆறுதல், இந்த ஒரு செய்தி, அது எல்லாத்துக்கும் அருமருந்தாக இருக்கும் என்று அந்த அன்சாரி பெண்மணி சொன்ன வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு நம்முடைய வீட்டு பெண்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க பார்க்க முடிகிறதா? நபியின் மீது நேசத்தோடு நம்முடைய வாழ்க்கை நகர்கிறது என்று உரிமையோடு சொல்ல முடியுமா? பல இடங்களில் ஊரில் சொல்கிற கதையை, மகரீப் ஆகிவிட்டாலே சீரியலோடு தான் நம்முடைய நேரங்கள் காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. முசல்லாக்களை போட்டு பெரிய தஸ்பீ வச்சிருக்காங்க அந்த அம்மா, வேக வேகமாக சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், கண்ணு அங்கிட்டு இருக்குது. அந்த சீரியலோடு உட்கார்ந்து சுபஹானல்லாஹ். ஒரு ஊரில் அப்படிதாங்க, முசல்லா போட்டு தொழுது முடிச்சு ஒரு அம்மா வேக வேகமாக அல்லாஹ்ட கையெழுதிச்சான். யா அல்லாஹ், என்ன துவா? யா அல்லாஹ், அந்த 7:30 மணி சீரியல்ல அந்த மருமகளை போட்டு மாமியார் படாத பாடுபடுத்து, எப்படியாவது அந்த மருமகளுக்கு நீ விடுவிப்பை வாங்கி கொடுறப்பே என்று இந்த அம்மா அங்கே துவா செய்யுது. சீரியலோடு சேர்ந்து அழிந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே வாழ்கிறோம். ஒரு காலம் இருந்தது 7:30 மணி சீரியல்லாம் 7:30 மணி தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த 7:30 மணி சீரியலை இன்னைக்கு 24 மணி நேரம் பார்க்க முடியும். அந்த மாதிரியான சூழல் உருவாகி இருக்கிறது இல்லையா? ஒரு வீட்டில் திருடு போயிடுச்சுங்க, ஒரு வீட்டில் திருடு போயிடுச்சு. அந்த திருடனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு நேராக கொண்டு போய் காவல்துறையில் கொண்டு போலீஸில் கொண்டு விடுற சமயத்தில் போலீஸ் கேட்டாராம்மா, அந்த காவலர் கேட்டால், எப்படி அழகாக பிடிச்சிட்டிங்களே, சரியாக துண்டாக தூக்கிட்டீங்களே எப்படி அப்படின்னு கேட்டேன். எப்படி பிடிச்சிங்க? எங்கே உள்ளே வரும்போதே நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தீங்களா? இல்லை. பின்ன எங்கே பிடிச்சிங்க? பீரோவில் திறக்கும்போது சத்தம் கேட்டு பிடிச்சிங்களா? இல்லை, அப்பவும் பிடிக்கல. வேற என்ன, ஏதாவது ஜாமான் சட்டை தூக்கும்போது டமான்னு கீழே போட்டு அப்போ வந்த சந்தத்தில் அவனை பிடிச்சிட்டிங்களா? இல்லை. எல்லாத்தையும் திருடிட்டு கடைசியில் நாங்கள் மொத்தமாக குடும்பமாக உட்காந்து டிவியில் சீரியல் பார்த்துட்டு இருந்தோம், அதை தூக்க வந்தான், கப்புன்னு பிடிச்சிக்கிட்டோம். ஆஹா, வீட்டுக்குள்ளே திருட்டு போய் வந்துட்டான் போடுறது. எல்லாத்தையும் தூக்கிட்டு கடைசியோட குடும்பமாக உட்காந்து நாங்கள் சீரியல் பார்த்துட்டு இருந்தோம், அதை தூக்கம் வந்தான் பாருங்க. அப்போ தான் எங்களுக்கு விவரமே தெரிஞ்சது, வீட்டுக்குள்ளே திருட்டு போய் வந்துட்டாங்க. அன்பர்களே, இப்படித்தான் இன்னைக்கு பல இடங்களில் நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சஹாபிய பெண்கள் நாயகத்தின் மீது அவ்வளவு அன்போடு பாசத்தோடு ரசூலுல்லாவின் மீது உண்மையான முஹப்பத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா, கணவன் மனைவி எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 பேரும் ரொம்ப பெரிய முன்னுதாரணம். உம்மு சலமா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சில நாட்களுக்கு நாம் பேசுவோம். இங்கே செய்தி மட்டும் சொல்லுகிறேன் பாருங்கள். உம்மு சலமா ரலியல்லாஹுடைய கணவர் அபூ சலமா இறந்து போயிட்டார். இறந்து போனால் தாங்க முடியல அந்த அம்மாவுக்கு, கடுமையான இழப்பு. என்னதான் ஆனாலும் ஒரு துணைவி அல்லது ஒரு கணவர் இறந்து போகுதல் என்பது எவ்வளோ பெரிய வேதனை. அந்த இழப்பு, அந்த பிரிவை உள்ளபடியே எவ்வளோ பெரிய வார்த்தைகளை கொண்டு ஆறுதல் சொன்னாலும் அதற்கு அந்த ஆறுதலுக்கு அது சத்தியமாக நிச்சயமாக அது ஈடு இணையாக ஆகாது. அந்த அம்மாவுக்கு கணவர் இறந்துட்டார், நிறைய பிள்ளைங்க வேற இருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் ஞாபகம் வந்துச்சு. என்ன ஹதீஸ்? மாமின் முஸ்லிமின் துசீபுஹு முசீபா ஃபயகூலு மா அமரல்லாஹு பிஹி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முசீபதி வக்லிஃப்னி கைரம் மின்ஹா. அபூ சலமா சொல்லி கொடுத்திருந்தார், உலகத்தில் யாருக்கு எந்த சோதனை ஏற்பட்டாலும் இந்த ஹதீஸிலே, இந்த பயானிலிருந்து ஒரு செய்தியாக நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். உலகத்தில் யாருக்கு எந்த சோதனை ஏற்பட்டாலும், எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும், என்ன பெரிய இழப்பு ஏற்பட்டாலும், அது தொழிலில் ஏற்படக்கூடிய இழப்பாகட்டும், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இழப்பாகட்டும், உடல் சுகவீனத்தில் ஏற்படக்கூடிய இழப்பாகட்டும், எந்த இழப்பு ஏற்பட்டாலும் அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹ் சொல்லிட்டு ஒரு துவா சொல்றார். முக்கியமான துவா இது. அல்லாஹும்ம அஜ்ர்னி ஃபீ முசீபதி வக்லிஃப்னி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு இந்த சோதனையில் நீ தான் எனக்கு இதற்குரிய பகரத்தை கொடுக்கணும், நீ தான் இதற்குரிய நன்மையை தரணும். நான் என்ன இழந்திருக்கணும், இந்த இழப்பை விட சிறந்ததை நீ எனக்கு தரணும். நான் என்ன இழந்திருக்கிறனோ இந்த இழப்பை விட சிறந்த பகரத்தை எனக்கு நீ தர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இல்லா ஹலஃபஹுல்லாஹு கைரம் மின்ஹா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் நம்பிக்கையோடு இன்னா லில்லாஹ் சொல்லி இந்த துவா ஓதுனாங்களோ அவர் இழந்தது எவ்வளோ பெரிய விஷயமானாலும் சரிதான், அல்லாஹ் அதற்கு பகரத்தை கொடுத்துருவான். பகரம்னா சிறந்த பகரத்தை கொடுப்பான். ஏன்னா இது கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்குது. சிறந்த பகரத்தை அல்லாஹ் கொடுப்பான்.
இந்த அம்மாவுக்கு இந்த ஹதீஸ் ஞாபகம் வந்துச்சு. உடனே ஓதுனாங்க. என்ன ஓதுனாங்க? இன்னா லில்லாஹி ஓதி இந்த துவா ஓதுனாங்க. ஓதிட்டு இந்த அம்மா சொன்னாங்க, ஐயுல் முஸ்லிமீன ஹைரும் மின் நபி சலமா, அபூ சலமாவை விட முஸ்லீம்களில் யார் எனக்கு ஹைரா வருவா? எவ்வளோ பெரிய கணவன் எனக்கு அவர், எவ்வளவு பாசம், எவ்வளவு பிரியம், எவ்வளவு அந்யூன்யம் எனக்கும் அவருக்கும். அபூ சலமாவை விட சிறந்த கணவன் எனக்கு கிடைப்பாரா? இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்துருக்காரு, நபி சொல்லி கொடுத்தாங்க, எனவே ஓதுகிறேன் என்று ஓதினார்கள். அல்லாஹ் எவ்வளோ பெரிய கிஃப்டை கொடுத்தா தெரியுமா? ரசூலின் வார்த்தையின் மீது பிரியம் வட்டு நம்பிக்கை வைத்து அந்த பெண்மணி ஓதியதினாலே அல்லாஹ் ரசூலுல்லாவையே கணவனாக கொடுத்தான், நபியவே கணவனாக கொடுத்தான். உம்மு சலமா ரலியல்லாஹு உம்மஹாத்துல் முஃமினீன்ல கட்டுப்பட்டவங்க. ரசூலுல்லாஹ் நிக்காஹ் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த அம்மாவை நிக்காஹ் செய்து கொண்டார்கள். அவங்களுடைய குடும்பத்தை, அவங்களுடைய பிள்ளைகளை ரசூலுல்லாஹ் பராமரித்தாங்க. வரலாற்று எதற்கு சொல்கிறேன் என்றால், பெண்களின் பிரியம் நாயகத்தின் மீது எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. இளைஞர்கள் எவ்வளவு நேசித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய போக்கே நமக்கு புரியல. வித்தியாசமா இருக்கிறான், அவனுடைய பேச்சு, அவனுடைய நடவடிக்கையே விதவிதமா இருக்குது. ரொம்ப கேஷுவலாக சொல்ல, அஜரத் நேற்றுலாம் நான் ரொம்ப சீக்கிரமாக தூங்கிட்டேன். எத்தனை மணிக்கு தான் தூங்கினேன்? 2 மணிக்கெலாம் தூங்கிட்டேங்கிறான். 2 மணிங்கிறது அவனுக்கு ரொம்ப சீக்கிரமாக தெரியுது. ஒரு காலம் இருந்தது, இஷாவுக்கு பிறகு வீட்டிலே உறக்கம் சத்தம் கேட்கும். ஆனால் இன்னைக்கு அது ஃபஜருக்கு பிறகாக மாறி இருக்கிறது. நீண்ட நேர தூக்கம், ஃபஜர் இல்லாத தூங்குற தூக்கம் ஆகிவிட்டது. இரவிலே நீண்ட நேரம் விழிப்பு இல்லையா? இது ஒரு புறம் என்றால், இளைஞர்களுடைய ஆடை, அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் பெரிய பயத்தை ஏற்படுத்துகிறது. எந்த மாதிரியான போங்கில் போகிறார்களோ, எதிர்காலத்தை இவர்கள் எப்படி சந்திப்பார்களோ, சவால்களை எப்படி எதிர்கொள்வார்களோ என்ற அச்சமும் பயமும் பெற்றோர்கள் மனதை போட்டு உலுக்கி கொண்டிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை அந்த இளைஞர்களின் உள்ளத்திலே கொடுத்து விட்டால், அன்பு சகோதரர்களே, நீங்கள் நம்புங்கள், 100% அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். நாயகத்தின் பிரியம் இல்லாமல் எதையும் நாம் பெற்றுவிட முடியாது, எதையும் நாம் பாதுகாத்து தடுத்து விடவும் முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பிரியப்பட்டாங்க. எந்த அளவுக்கு பிரியப்பட்டாங்க? ஒரு சஹாபி இருந்தால், அவருக்கு பெயர் அப்துல்லா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியம். எப்படி அப்படின்னா, அதீதிலே வருகிறது, ஒரு நாள் அவர் கடைவீதியில் இருந்தாராம். மார்க்கெட்டில் நிற்கும்போது ஒரு நிறைய துணி பண்டலோட ஒரு வியாபாரி வர்றாரு. அவர்கிட்ட நிறைய துணி அப்படி எடுத்து போட்டு பார்த்துட்டு, இது நல்லா இருக்க, இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. சரி எடுத்துக்கங்க, இதுக்கு இவ்வளோ காசு தர்றேன், முதல்ல வியாபாரத்தெல்லாம் முடிங்கன்னார் அவர். இந்த அப்துல்லா எல்லாம் முடிஞ்சிச்சு, காசு கொடுங்க, நான் ஊருக்கு போகணும், காசு தானே வேணும், வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி கையில் வச்சுட்டு விறுவிறுன்னு கூட்டு போகிறாரு. நேராக மஸ்ஜித் நபவிக்கு போனார். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் போய் சத்தம் கொடுக்காரு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நான் அப்துல்லா வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் வெளியே வந்தாங்க. என்ன வாப்பான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போனேன், இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு தோணுச்சு, இதை நீங்கள் வச்சுக்கங்களேன் அப்படின்னாரு. ஒரு வெள்ளந்தியான மனிதர், கள்ளங்கபடம் இல்லாத பால் வெள்ளை மனம் அவருக்கு. இது வச்சுக்கங்க யார் சொல்ல, நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள், வாலிபர்களாகட்டும், சுற்றி இருந்த பெரியவர்களாகட்டும், ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு ஆங்கிள் அவங்கள பார்த்து ரசிச்சிருக்காங்க சஹாபாக்களை. இதை போட்டால் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நபியே அப்படின்னு சொன்னாங்களாம். ரசூலா சரி நான் வாங்கிக்கிறேன். சரி எவ்வளோ காசுலாம் கொடுத்தாச்சா? இல்லை கொடுக்கல. ஏன் கொடுக்காம என்கிட்ட கொண்டு வந்தா? நீங்கள் தான் தரணும் காசு அப்படின்னா அவர், அன்பளிப்பு தானே இது, அன்பளிப்பு தான், உங்களுக்கு வாங்கி தரணும், எனக்கு பிரியம், ஆனால் காசுலாம் என்கிட்ட கிடையாது, காசு கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் என்கிட்ட வசதி இல்லை நபியே, நீங்கள் தான் கொடுக்கணும். நாங்கள் ரசூலுல்லாஹ் வாங்கி வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போனாங்க. காசு எடுத்து அவர் கையில் கொடுத்தாங்க. வரலாற்றில் எழுதுகிறாங்க, இந்த தோழருக்கு ஒரு சின்ன தவறான பழக்கம் இருந்தது. எப்போவாவது எங்கேயாவது போனால் கொஞ்சம் சுருபு குடித்து விடுவார், கொஞ்சம் மது குடித்து விடுவார். சில நேரங்களில் அது குடித்திருக்கிறார் என்பதற்காக வேண்டிய அடியும் வாங்கியிருக்கிறார், தண்டனையும் பெற்றிருக்கிறார். ஒரு நாள் இப்படி தான் எங்கேயோ போனவர் குடிச்சிட்டு வந்துட்டார், கொஞ்சோண்டு உள்ளே ஊற்றிக்கிட்டார். சஹாபாக்கள் கூப்பிட்டு மஸ்ஜித் நபவியிலே அடித்தார்கள். தண்டனை கொடுக்கும் பொழுது ஒரு சஹாபி சொன்னார், அல்லாஹும்மல் அன்ஹு, அல்லாஹ் உன்னை சபிக்கட்டுமாக, அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் உன் மீது உண்டாகட்டுமாக. என்ன இப்படி அங்கங்கே போனால் எதையாவது ஊற்றிட்டு வந்துடுற, எத்தனை தடவை தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கறது அப்படின்ற மாதிரி அந்த சஹாபி திட்டும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கடந்து போகும்பொழுது சொன்னார்கள், லா தல் அன்ஹு, அவரை சபிக்காதீர்கள், அவரின் மீது நீங்கள் சபிக்கிறான வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டாம். காரணம், இன்னி ஆலமு
அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, எனக்கு தெரியும் அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அதிகமாக நேசிக்கிறார். நான் உறுதியாக நம்புகிறேன் இவர்கிட்ட இந்த பழக்கம் நிச்சயமாக மாறும். அந்த நேசம் அவரை மாற்றும், அந்த பிரியம் இவரை சத்தியம் மாற்றும். எனக்கு தெரியும், நீங்கள் சபிக்காதீர்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களிடத்திலே சொன்னதாக வரலாற்று குறிப்பு இருக்கிறது. இப்போ அன்பு சகோதரர்களை, இளைஞர்களின் நேசம். ரபீஅத் இப்னு மாலிக்கில் கஅபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு ராத்திரி பகலாக இருந்து வேலை செய்தவர், ஊழியம் செய்தவர், ஹித்மாத்துகள் செய்தவர். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் எப்போதுமே ராத்திரி பள்ளிவாசல்லே கிடப்பார். தஹஜ்ஜுதுக்கு எழுந்து ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பார். இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கேட்டாங்க, என்ன ரபியா இங்கே இருந்தால் என்ன அர்த்தம், நிக்காலாம் முடிச்சுக்க வேண்டாமா? முடிக்கணும்னு பிரிய இருக்கு நபியே, ஆனால் நிக்கா முடிச்சிட்டோன்னா ராத்திரி நேரத்தில் உங்களுக்கான தேவைகளை வெளியே வந்தால் உங்களுக்கான பணிவிடைகள்லாம் யார் செய்கிறது? அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் நிக்கா செஞ்சீங்க, நிக்காக செய்வது என்னுடைய வழிமுறை. நிக்காகை விட்டு திரும்பி வாழுதல் கூடாது. நிக்கா செஞ்சீங்கன்னா நிக்கா செஞ்சுக்கிட்டாரு. நிக்கா செஞ்சு முடிஞ்சு முத நாள் மனைவியோடு இன்பமாக இருக்க வேண்டிய அந்த சமயத்தில் திடீர் என்ன நினச்சாலும் தெரியல, எந்திரிச்சாரு, குளிச்சாரு, வேக வேகமாக பள்ளிக்கு வந்துட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல் இப்படி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டார். ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுதுக்கு எழுந்தாங்க, வெளியே வந்தாங்க. பார்த்தா புது மாப்பிள்ளை ரபியா வெளியே உட்காந்துருக்காரு. என்ன ரபியா இந்த நாளில் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? நபியே, என்னுடைய மனைவியோடு என்னுடைய புது பெண்ணோடு நான் இன்பமாகத்தான் இருந்து கொண்டிருந்தேன். தனிமையில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம், நீங்கள் இரவில் வெளியே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டு அதை செய்து கொடுக்க ஆள் இல்லை என்றால் என்ன செய்வது என்ற எண்ணம் எனக்குள்ளே வந்தது. அதற்கு மேலே என் தனிமை எனக்கு இருப்பு கொள்ளவில்லை. என் மனைவியோடு இருக்கும் அந்த இன்பமும் கூட எனக்கு இன்பமாக தெரியவில்லை. ஓடி வந்துட்டேன் நான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய உயர்தமான முஹப்பத்தை பார்த்து சொன்னாங்க, இஸ்அல் யா ரபியா, ரபியாவே உனக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், உங்களுக்காக நான் துவா செய்கிறேன், என்ன வேணுமோ கேளுங்கன்னா. எனக்கு ஒரு நாள் டைம் வேணும்னாங்க. உங்கள்கிட்ட கேட்கணும், முக்கியமான செய்தியை கேட்கணும், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கண்ணா, எடுத்துக்கங்கண்ணா. மறுநாள் வந்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இஸ்அல் யா ரபியா, உங்களுக்கு தேவைப்பட்டதை கேளுங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கி தருகிறேன். அதற்கு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அருமையான செய்தி கேட்டாங்க. வச்சுக்கோங்க, ஒரு கற்பனை, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது என்ன கேட்டிருப்போம்? அங்கிட்டு இங்கிட்டு வேறு ஏதாவது உலகாதாய விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், நம்முடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள், வேறு ஏதாவது எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஏதோ கேட்டிருப்போம். ஆனால் ஹஸரத் ரபீஅத் இப்னு மாலிக்கில் கஅபி ரலியல்லாஹு கேட்டார்கள், முராஃபகத்தக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர்களே, இந்த உலகத்தில் உங்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோமோ இதே போன்று சொர்க்கத்திலும் உங்களுக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும். இங்கே உங்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்கிற மாதிரி சொர்க்கத்திலையும் வந்து பணிவிடை செய்யணும், உங்கள் பக்கத்தில் நாங்கள் இருக்கணும். நீங்கள் அதுக்கு எனக்கு அல்லாஹ்விடத்திலே துவா செய்து அந்த பாக்கியத்தை வாங்கி தாருங்கள். ஹஸரத் ரபீஆவிடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஐன்னி அலா ஸாலிக பி கத்ரத்தி சுஜூத், நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும், ஆனால் எனக்கு அதற்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். இது ரபீஆவுக்கு மட்டும் இல்லை பெண்மக்களே, உங்களுக்கும் எனக்குமான செய்தி. இது உங்களுக்கும் எனக்குமான செய்தி. அவசர யுகத்தில் வாழ்ந்து வருகிறோம். காலை விடிவதும் தெரிவதில்லை, பொழுது சாய்வதும் தெரியவில்லை. ஓட்டங்களுக்கு மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சொர்க்கம் உங்களுக்கு வேண்டுமென்றால் இதை நீங்கள் யோசியுங்கள், இதை பின்பற்றுங்கள். ஐன்னி அலா ஸாலிக பி கஸ்ரத்தி சுஜூத், அதிகமான நஃபிலான வணக்கங்களில் கவனம் செலுத்துங்க. நாங்கள் சொல்லலாம், ஃபரது கடமை செய்தாக வேண்டும், செய்யவில்லை என்றால் அல்லாஹ் கேட்பான், அவரிடத்திலே பனிஷ்மெண்ட் கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். சுன்னத்து நபிகள் செய்து காண்பித்தது, நபிகள் செய்ய சொன்னது, செய்வதன் மூலமாக உயர்ந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்கும். ஆனால் நஃபீல் இருக்கிறதே அல்லாஹ்வோடு நெருங்குவதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்தரமான முஹப்பத்தை பெறுவதற்கு அந்த நஃபீலான வணக்கங்கள் காரணமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ரபியாவுக்கு, உங்களுக்கு சொர்க்கத்தில் என்னோடு இருக்க வேண்டுமா, ஐன்னி அலா ஸாலிக பி கஸ்ரத்தி சுஜூத், அதிகமான நஃபீலான வணக்க வழிபாடில் ஈடுபடுங்க, அதன் மூலமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சொல்கிறாங்க, ரபியா ரலியல்லாஹு அந்த ஹதீஸை எப்போ கேட்டாங்களோ அன்னையிலிருந்து நாங்கள் 3 இடத்துல மட்டும்தான் அவரை பார்ப்போம். 3 தாண்டி வேறு எங்கேயுமே இருக்க மாட்டார். 1 அவர் குடும்பத்தில் இருப்பார், ஏதாவது தேவைன்னா குடும்பத்தில் இருப்பார். 2 நபியோடு இருப்பார். இந்த 2 இடத்துல இல்லைன்னா 3வது பள்ளியாசலில் தொழுதுட்டு இருப்பார்.
தேவையில்லாமல் சுற்றி கொண்டிருப்பது அல்லது தேவையில்லாத இடங்களில் நிற்பது, ஊர் வம்பு பேசுவது, தேவையற்ற விஷயங்களிலே பங்கெடுப்பது, ஒருவனை வம்புக்கு இழுப்பது, ஒருவனுடைய தன்மானத்தை சுரண்டுவது, எதையுமே செய்ய மாட்டார். ஒன்று வீட்டின் குடும்ப தேவைகள் நிற்பார், இல்லை என்றால் நபியோடு இருப்பார். இது ரெண்டும் இல்லை என்றால் பள்ளிவாசலிலே சுஜூதிலே இருப்பார், அல்லாஹ்விடத்திலே நஃபிலான வணக்கங்களிலே இருப்பார் என்று ஹஜரத் சஹாபாக்கள் ரபீஅத் இப்னு மாலிக்கில் கஅபி ரலியல்லாஹு பற்றி சொல்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இளைஞர்களின் பிரியம் நபிகளின் மீது எப்படி இருந்தது? பெரியவர்களின் நேசம், வயதிலே மூத்தவர்கள் எப்படி இருந்தார்கள்? ரசூலுல்லாவை எந்த மாதிரி நேசித்தார்கள் பெரியவர்கள்? ரசூலுல்லாவோடு வாழ்க்கையில் ஒட்டி உறவாடியவர்கள் 2 நபித்தோழர்கள் நமக்கு தெரியும். அல்லாஹ் அவங்கள சேர்த்தே வச்சுட்டான், வாழ்க்கையிலையும் சேர்த்து வச்சான், வாழ்ந்த பிறகும் சேர்த்தே வைத்து விட்டான். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு. எங்கே போனால் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நானும் அபூபக்கரும் உமரும், நானும் அபூபக்கரும் உமரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஹது மலைக்கு மேலே ஏறும் பொழுது சொன்னாங்க, அந்த உஹது மலை கொஞ்சம் அப்படியே குலுங்கியது. என்ன உஹத், ஆட்டமா ஆடுற, உன் மேலே யார் நிற்கா தெரியுமா? இன்ன அலைக்க நபியுன் வ சித்தீகுன் வ ஷஹீதானி, உனக்கு மேலே ஒரு நபி நிற்கிறேன், சித்தீக் நிற்கிறார், 2 ஷஹீதுகள் நிற்கிறாங்க. 2 ஷஹீதுகள்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேருமே ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஷஹீதுடைய அந்தஸ்தை அவர்கள் பெற்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்ல எங்கே சொன்னாலும் 2 பேர்த்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. 2 பேருடைய பாசம் எவ்வளவு தெரியுமா பெருமானார் மீது? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் ஒரு செய்தி இருக்குது. யுத்த களத்துக்கு போய்விட்டு வர்றாங்க எல்லாரும். வந்த உடனே கனிமத் பொருட்கள் பங்கிட்டு கொடுக்கப்படுது. அந்த யுத்தத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா இப்னு உமரும் கலந்துக்கிட்டாரு. அதே போல் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் உசாமாவும் கலந்துக்கிட்டாங்க. உசாமத் இப்னு ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். உசாமாவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, அப்துல்லாவுக்கு, அதாவது தான் மகன் அப்துல்லாவுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாங்க, ஒரு பங்கு கம்மியாக கொடுத்தாங்க. நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தா இது இயற்கைக்கு மாற்றமாக இருக்குது. இயல்பு பொதுவாக மனிதனுடைய சிந்தனை தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் கொஞ்சம் முதல்ல சேஃப்டி பண்ணிவிட்டு அடுத்து தான் மற்ற யோசனை இல்லையா? இங்கே உமரது எல்லாம் அப்படி நேர் மாற்றமாக உசாமாவுக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறாங்க, அப்துல்லாவுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க. புள்ள தானே கேட்டார் வாப்பாட்ட, என்ன வாப்பா இது? அத்தா, நானும் அவரும் ஒரே மாதிரி போர்க்களத்தில் பங்கு கொண்டோம், 2 பேருமே சம அளவிலே போரிட்டு இருக்கிறோம். அவர் எந்த போரெல்லாம் பங்கெடுத்துக்காரோ அதெல்லாம் நானும் பங்கெடுத்துருக்கிறேன். அதில் என்ன இதில் என்ன பாரபட்சம்? அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கனிமத்து, எனக்கு கொஞ்சம் கம்மி. அதர் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இங்கே தான் நமக்கும் சஹாபாக்களுக்கும் வேறுபாடை பார்க்கிறோம். அதற்கு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன்பு மகனே அப்துல்லாவே, பாகுபாடு பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் என்னுடைய நோக்கம் அல்ல. உன்னுடைய தகப்பன் உமரை விட உசாமாவுடைய தகப்பனார் ஸெய்தை ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னுடைய தகப்பனார் உமரை விட உசாமாவுடைய தகப்பனார் ஸெய்தை ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். என் மகன் அப்துல்லா உன்னை விட ஸெய்தின் மகன் உசாமாவை ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்பதனாலே எனக்கும் பிடிக்கும், நபிக்கு பிடிக்கும் என்பதனாலே எனக்கும் பிடிக்கும். நபிக்கு பிடித்தது, எனவே என்னுடைய மகனை விட நபிக்கு பிடித்த ஒருவருடைய பிள்ளைக்கு நான் கூடுதலாக கொடுப்பதிலே பெருமைப்படுகிறேன், அதை கொண்டு ஆஸ்வாசம் அடைகிறேன் என்றார்கள் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளோ பெரிய நேசம்! இதெல்லாம் சாத்தியப்படுமா இன்னைக்குள்ள காலகட்டத்தில்? ரசூலுல்லாஹ்வின் மீது 100% அடியாளத்திலிருந்து கல்வினுடைய அந்த கீழ்ப்பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த முஹப்பத் தான் இப்படியெல்லாம் செய்ய வைக்கும். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தன்னுடைய தந்தையை கூட்டு வராங்க. அபூ குஹாஃபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு கூட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் வயசானவங்களை கூட்டு வரீங்க? நான் சொன்னால் வந்திருப்பேன். இல்லை நபியே, அவங்க தான் வரணும். ஈமானை தேடி வந்திருக்கிறார், அவர் இஸ்லாத்தை தேடி வந்திருக்கிறார், நீங்கள் கலிமா சொல்லிக் கொடுங்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஹஜ்ரத் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ குஹாஃபாவிற்கு கலிமா சொல்லிக் கொடுத்தார்கள். வயது முதிர்ந்த காலத்திலே தாடியெல்லாம் நரைத்து விட்டது, நல்ல வயதில் பெரியவர், மூத்தவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார் அபூ குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பொழுதிலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி 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 அழறாங்க. அபூபக்கர் நாயகம் அப்படி தேம்பி தேம்பி அழறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, என்ன அபூபக்கர், என்ன அழுகை இது? உங்கள் அத்தா அபூ குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். இது நாள் வரை இஸ்லாத்திற்கு எதிரணியில் இருந்தார். பல்வேறு விதமான இளைஞர்களை கொடுத்தார். நீங்கள் செய்யக்கூடிய பல காரியங்களுக்கு முட்டுக்கட்டையாக கூட இருந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம்! இதை நினைச்சு சந்தோஷம் எல்லாம் படணும். ஏன் நீங்கள் அழுகுறீங்க அபூபக்கர்னு கேட்டாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடு உறவாடியவர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாவை வெளிரங்கத்தில் நேசிக்கவில்லை, நாயகத்தின் இரத்தத்தோடும் சதையோடும் சேர்ந்து கலந்தவர் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்க, நபி இடத்தில் அழுது கொண்டே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு காட்சியை நினைத்து பார்க்கிறேன். நீங்க அபூ தாலிபின் மீது அதிகப்படியான பிரியம் வச்சிருந்தீங்க. அபூ தாலிபும் உங்கள் மீது அதிகமாக பிரியம் வைத்திருந்தார். அபூ தாலிப் யார்? ரசூலுல்லாஹ் வாப்ப கூட பிறந்தவர், அப்துல்லா ரலியல்லாஹுவோடு ஒட்டி பிறந்தவர், கூட பிறந்தவர், சகோதரர், நாயகத்திற்கு சச்சா. நீங்க அவங்க மேல ரொம்ப பிரியம் வச்சிருந்தீங்க. உங்களை அவர் வளர்த்தாரு, ஆளாக்கினாரு, பல்வேறு கட்டத்திலே உங்களுக்கு உதவியாக இருந்தார். அவருடைய சக்கராத்துடைய ஹாடத்திலே நீங்கள் வந்து கேட்டீர்கள், நாயகமே கலிமா சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னீங்க. உங்களுக்கு பிரியம், உங்களுடைய சச்சா கலிமா சொல்லணும்னு உங்களுக்கு பிரியம். நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அவர் மறுத்துட்டார். இல்லை, என்னுடைய கூட்டம் எல்லாம் என்னை கோழை என்று சொல்லிவிடும். மௌத்துக்கு பயந்து அவர் தன்னுடைய மூதாதையர்கள் மதத்திலிருந்து பின்னே வந்து விட்டார் என்று சொல்லிவிடும். அல்லாஹ்வும் சொல்லிவிட்டான், இன்னக லா தஹ்தீ மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ யஹ்தீ மை யஷா. அல்லாஹ்வின் திருத்தூதர்களே, ஹிதாயத் என்கின்ற நேரான வழியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நீங்க வழிகாட்டலாம், வழியை சொல்லிக் கொடுக்கலாம், அதிலே கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே நபியே, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாடை மாடையாக அல்லாஹ்வும் சொல்லிவிட்டான். அந்த நேரத்தில் அபூ தாலிபு கலிமா சொல்லியிருந்தா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் எங்கள் அப்பா கலிமா சொன்னதுனால எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே, இதை நினச்சி வருத்தப்படுறேன். நான் எவ்வளோ உயர்தரமான முகப்பத் இது. அன்னைக்கு உங்களுக்கு அபூ தாலிபு கலிமா சொல்லியிருந்தா எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி கிடைச்சும் எனக்கு தெரியும். நான் கூட இருந்தவன், உங்களோட பார்த்தவன் நான் அந்த நிகழ்ச்சியை. ஆனால் அவர் மறுத்து விட்டார். இன்னைக்கு எங்கள் அப்பாவை கூட்டி வந்து அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது, உங்களுக்கு அது கிடைக்கவில்லையே நாயகமே என்று ஹஜரத் சய்யிதனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய முஹப்பத்தை வெளிப்படுத்திய காட்சியை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களுடைய முஹப்பத், சிறியவர்களின் முஹப்பத், பெண்களின் முஹப்பத், இளைஞர்களின் முஹப்பத், வயதிலே மூத்தவர்களின் முஹப்பத், கவிஞர்களின் முஹப்பத் ரசூலுல்லாஹ் மீது எப்படி எல்லாம் இருந்தது, எப்படியெல்லாம் ரசூலுல்லாவை புகழ்ந்து கவி பாடினார்கள், நாயகத்தின் புகழை எப்படியெல்லாம் சஹாபாக்கள் படித்தார்கள். சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ரஅய்துல் ஹிலால வ வஜ்ஹல் ஹபீபி ஹாதா முகீபுன் வ ஹாதா ஹலருன் லைஸல் முகீபு கமன் கத் ஹலர். அதாவது சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதோ சந்திரன் தெரிகிறது, இதோ நாயகத்தின் திருமுகம் தெரிகிறது. இந்த சந்திரன் இருக்கிறதே, இது கூட மறைந்து விடும், ஆனால் நாயகத்தின் திருமுகம் மறையாது. மறைந்து போவதை விட மறையாத அழகல்லவோ பெரிய அழகு. பெருமானாரின் பேரழகை ஹஜ்ரத் சய்யிதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வர்ணிக்கிறார்கள். பெருமானாரின் மீது இருந்த முஹப்பத்தின் காரணமாகத்தான் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு பல சமயங்களிலே கவி பாடியிருக்கிறார்கள். ஐயதகல்லாஹு பிரூஹில் குதுஸ், அல்லாஹ் உங்களை ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் உங்களை பலப்படுத்துவானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்திருக்கிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இப்படி பலதரப்பட்ட மக்கள், எல்லா தரப்பு மக்களும் நாயகத்தின் மீது அன்பை, காதலை, முஹப்பத்தை தங்களுடைய சக்திக்கு மீறி, நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, உயிரை விட மேலாக பெருமானாரை நேசித்தார்கள். அந்த நேசம்தான் உள்ளபடியே உலகத்திலும் அவர்களை கரை சேர்க்கும், நாளை மறுமையிலும் கரை சேர்க்கும் என்பதை நம்பினார்கள். அந்த முஹப்பத்தை பெறுவதற்குத்தான் அன்பு பெருமக்களே, நாயகத்தை பற்றி பேசுகிற மஜ்லிஸ் உலகெங்கிலும் நடக்கிறது. ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் உலகெங்கிலும் வாழக்கூடிய மக்கள் நபியை பற்றி பேசுகிறார்கள், நபி புகழ் பாடுகிறார்கள், பெருமானார் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். அதன் மூலம் தங்களுடைய முஹப்பத்தை வெளியே காட்டுகிறார்கள்.
இது யாருக்கு பிடிக்கும்? நபியின் முஹப்பத் உள்ளபடியே உள்ளத்தில் உள்ளவர்களுக்கு இது பிடிக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாருக்கு இது பிடிக்காது என்றால் பெருமானாரின் முஹப்பத்தை உள்ளத்தில் ஏந்த மறுப்பவர்களுக்கு பிடிக்காது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, விளங்கக்கூடிய ஆற்றலை தருவானாக, அனைத்து விதமான முசீபத்துகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆங்காரமுடன் வரும் நோயும் ஔஷதமில்லா நோயும் ஏங்கித் திணறும் மரண நோய் ஈழ இழப்பு நீரடைப்பு 4440 நோய்களும் நாங்கள் காணாதோடிடச் செய் நல்வழி காட்டும் ரஹ்மானே என்று பல்லாக்கு தம்பி அவுலியா சொன்னதை போன்று அனைத்து விதமான முசீபத்துகள், நோய் நொடிகள், நொம்பலங்களை விட்டு அல்லாஹ் நம் யாவரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. திடீரென்று வரக்கூடிய முசீபத்துகள், மரணங்கள், விபத்துகள், பேரிழப்புகள், பெரும் இடர்கள், தொற்று நோய்கள், தொடர் நோய்கள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம் யாவரையும் காத்து ரட்சிப்பானாக. இதுபோன்ற மஜ்லிஸுகள் தொடர்ந்து கியாமத் வரை நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதற்கு நம்மையும் ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹ் காரணமாக்குவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.